கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வருடத்தின் இறுதி நாள், இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை காத்து வந்தீர். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் எங்களை காத்து நடத்துவீர். நடத்தப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அருமையான வார்த்தை வசனங்களை தியானிக்கும்படி செய்தீரே. இந்த காலை பொழுதிலும் உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கவும் மறை உண்மைகளை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு வழிகாட்டினீரே. இதோ இந்த நேரத்திலே ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். அடியேன் கேட்கிறோம். நீர் எங்களோடு பேச போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். செப்பனிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவர் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். ஒருமனப்பட்டு. அக்காலத்தில், எக்காலத்தில், இக்காலத்தில், என்றென்றும் உள்ள காலத்திற்குண்டான வார்த்தைகள். அக்காலத்தில் வாசிக்க கேட்போமா? செப்பனியா 3:9. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். ஆமென். வேறொரு வாசிக்கலாம். முதல்ல வாசிச்சவங்க. ஆமென். அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். ஆமென். ஆமென். அழகான இந்த தொடக்க ஜெபத்திலே சொன்னது போல, அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும். அப்போ ஆண்டவரால் தூய நாவினை அவர் தான் கொடுக்கணும். நமக்கு துதிப்பதற்கு நாவினை அவர் தான் கொடுக்கணும். ஆமென். அவர் நமக்கு அந்த ஸ்துதிக்கும் நாவினை கொடுத்தால் ஒழிய நம்மால் ஸ்துதிக்க முடியாது. அவர் தான் நமக்கு அந்த நாவினை கொடுக்கணும். அதான் வாக்குத்தத்தம், தூய நாவினை அருள்வே. ஆமென். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி
ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். பஸ். வருஷம் பூரா நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்க, இன்றும் செய்ய வந்திருக்கிறீர்கள். அப்புறம் நம்முடைய எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய எதிர்நோக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் தராது. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ரோமர் 5:5. ஆமென். ஆமென். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆமென். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. எப்படிப்பட்ட எதிர்நோக்கு? அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு ஆண்டவருக்கு பணிபுரிவார்கள். அந்த எதிர்நோக்கு இது எப்படி சாத்தியம்? அதுதான் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5:5 சொல்லுகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஆமென். ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த எதிர்நோக்கு அதுதான் சொல்றார். அக்காலத்தில் அவர் தான் கொடுக்கணும் அந்த தூய நாவினை. ஆண்டவரே, நீர் எனக்கு தூய நாவினை அருள்வீர் என்ற எதிர்நோக்கு. ஆண்டவர் பெயரால் ஒருமனப்பட்டு நாங்கள் மன்றாடுவோம் என்ற எதிர்நோக்கு. ஆண்டவர் சமூகத்தில் மகிழ்ச்சியோடு அதுதான் நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமென். பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக் கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வார். ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். மீண்டும் ஒருமுறை. ஆமென். பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக் கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வார். ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். ஆண்டவரை நம்புகிறவருக்கு அடைக்கலம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. பிறர் என்ன சொல்வார்களோ என்று பயந்து கொண்டு நடக்கிறவங்க கண்ணியில் சிக்கிக்கொள்வார்கள். அவங்க போடுற பிளான், அவங்க போடுற இல்லை, எங்கே போனாலும் பிசாசு கண்ணி வச்சிருப்பான். பிறர் என்ன சொல்வார்களோ என்று பயந்துட்டு ஊழியம் செய்யாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிறர் என்ன சொல்லுவாங்களோ, என்ன பேசுவாங்களோ, என் பையன் என்ன சொல்லுவானோ, பொண்ணு என்ன சொல்லுவாங்களோ, குழந்தை என்ன சொல்கிறோ, கணவன் என்ன சொல்கிறாரோ என்று பயந்து கொண்டு நடப்பவர் அவங்க கண்ணியிலே சிக்கிக்கொள்வார்கள். பசாசு போடுகின்ற அந்த கண்ணி வலை சிக்கிக்கொள்வார்கள். ஆனால் ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. அதனாலதான் 22, 23 வசனம் அழகா சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22, 23. எளிதில் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும். எளிதில் சினம் கொள்பவரால் என்ன உண்டாகும்? சண்டை உண்டாகும். எளிதில் சினம் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம கோவப்படுறோம். இந்த 25 முடிய போகுது. இனிமேலாவது நமக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை குறைத்துக் கொள்வோம். எங்களால முடியாதே. நாங்க எப்படி கோபத்தை குறைச்சிக்க முடியும்? எங்க வாயிலிருந்து அது ஆமேன் வராதே. நாங்க கோபத்தெல்லாம் குறைச்சிக்க முடியாது. நாங்க அப்படியே தான் அகங்காரத்தோடு தான் இருப்போம். கோபத்தெல்லாம் குறைக்கவே மாட்டோம். அந்த ஆமேன் வரும் நம்ம வாயிலிருந்து. வந்துச்சா கஷ்டம்.
ஆமென். கோபம் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும். கோபத்தை நிறுத்துவோம் இன்னைக்கு. ரெண்டாவது, தாழ்ச்சியா நடக்க கற்றுக்கொள்வோம். எப்படி? தாழ்மையாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது, எளிதில் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும், அவர் பல தீங்குகளுக்கு காரணமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்த்தும். தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளால பொறுக்க முடியல. இந்த கோபம் தான் நம்மளை எல்லா பக்கத்துலேயும் கொண்டு போயிட்டு கண்ணியில் மாட்டுது. வலையில் சிக்கிக்கிறோம், மீண்டு வர முடியல. அதனால தான் நீதிமொழிகள் 30:5 சொல்லுகிறது, கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது. தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார். அப்புறம் எதுக்கு நமக்கு கோபம்? தம்மை அடைக்கலமாய் கொண்டுகிறவர்களுக்கு. யார் அந்த அடைக்கலம்? ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு தான் அந்த அடைக்கலம். அல்லேலூயா. அல்லேலூயா. தம்மை அடைக்கலமாக கொண்டவருக்கு என்று சொன்னால் யாரை அடைக்கலமாக கொண்டிருப்பார்? ஆண்டவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பியே இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த அடைக்கலம் கிடைக்கும். அவரை விட்டுட்டு மாற்று வழியில் செல்வோம் என்றால் அடைக்கலம் கிடைக்காது. கண்ணியில் சிக்கிக்கொள்வோம், வலையில் சிக்கிக்கொள்வோம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாக இருக்கிறார். கேடயம், கேடயம் என்று சொன்னால் ஒரு சோல்ஜர் கையில் இருக்கிற சைடு எந்த இது வந்தாலும் தடுத்து நிற்கிறார். அவர் நிற்கிறார் முன்னாடி, நீ சும்மா இருந்தால் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 29:18 சொல்லுகிறது, எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ இறை வெளிப்பாடு இல்லையோ மக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள். ஆமென். நீதி போதனையின்படி நடப்பவர் நற்பேறு நற்பேறு பெற்று மகிழ்வார். ஆமென். எங்கே இறை வெளிப்பாடு இல்லை. இறை வெளிப்பாடு மனுஷ வெளிப்பாடு அல்ல, நம்முடைய சொந்த இஷ்டப்படி நடக்கிறதுக்கு உண்டான வெளிப்பாடு அல்ல, இறை வெளிப்பாடு. ஆமென். இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள். நீதி போதனையின்படி நடப்பவர் நற்பேறு பெற்று மகிழ்வார்கள். அதனாலதான் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அழகா ஆண்டவர் சொல்லுவார். மத்தேயு 11:28 வசனம். ஆமென். மேலும் அவர் பெருசுமை சுமந்து கொண்டிருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். வாசிப்பதற்கு முன்பதாக ஆமேன் என்று ஒரு உரத்த குரலில் சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கணும். இடைச்சொல்களாக உள்ள வாசிக்கக்கூடாது. இப்போ மற்றவர்கள் கேட்பவர்களுக்கு அது இடையூறாக இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். கனிவும் மனத்தாழ்மை உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் விசுவாசித்து நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரை அடைக்கலமாக கொண்ட மக்கள் பேறு பெற்றவர்கள்.
ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு கேடயமா இருக்கிறார், அடைக்கலமா இருக்கிறார். அவர் நமக்கு முன்னாடி நிற்பார், சோல்ஜர் மாதிரி அடைக்கலமா. அவர் அடைக்கல பாறை, கேடயம். கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. அதனால தான் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. செப்பானிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆமென். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அவர் சந்தோஷமாயிருவார். ஏனென்றால் அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவர் கேடயமாக இருக்கிறார். ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு தான் கேடயமாக இருக்கிறார். ஆண்டவரை நம்பி இருக்கிற மக்களுக்கு தான் தூய நாவினை அருள்வார். அனைவரும் ஆண்டவரின் பெயரால் அவர்கள் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். அதான் இன்னைக்கு பாடல் மிக அழகாக சொல்லப்பட்டது. என்ன பாடல் வரிகள் அது? என் தாய் உருவாகும் முன்னே கருவி கண்டீர. ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆண்டவரை நம்பி நடக்கிறவர்களுக்கு அவர் கேடயமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி அவருக்கு கேடயமாக இருக்கிற பிள்ளைகள், அவரோடு அடைக்கலமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவர் கேடயத்தோடு மாவீரராய் நிற்கிறார். ஆமென். மீட்பளிக்கும் தெய்வமாய் நிற்கிறார். உன் பொருட்டு அவர் அகமகிழ்ந்து களி கூறுவார். ஆமென். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து பாடுவார். ஆமென். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு இந்த இறை செய்தி. இந்த இறுதி நாள் 31ஆம் தேதி டிசம்பர் 25 முழுசாக முழுகிட்டோம். ஒரு ஆண்டு அப்படியே முழுகிட்டோம். இன்னைக்கு நாளைக்கு புதிய ஆண்டு. ஆனால் உன் பொருட்டு அவர் இன்று அகமகிழ்ந்து களி கூறுகிறார். அல்லேலூயா. தன்னுடைய அன்பினால் உனக்கு இந்த நாளிலே புத்துயிர் அளிக்கப் போகிறார். ஆமென். உன்னை குறித்து அவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் செப்பானியா 3:19 சொல்லுகிறது, இதோ உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன். ஆமென். உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன். ஆமென். ஆமென். அக்காலத்தில் நான் மக்களுக்கு தூய நாவினை அருள்வேன். உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன். கால் ஊனமுற்றவர்களை காப்பாற்றுவேன். ஒதுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பேன். அவமானமுற்ற அவர்களை உலகெங்கும் பெயரும் புகழும் பெருக செய்வேன். ஆமென்.
உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன். கால் ஊனமுற்று கிடக்கிறாயா? காப்பாற்றுவேன். ஒதுக்கப்பட்டு கிடக்கிறாயா? ஒன்று சேர்ப்பேன். அவமானமுற்ற உன்னை உலகெங்கும் பெயரும் புகழும் பெற செய்வேன். ஆமே. என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த இறுதி நாள், ஆண்டவருடைய நாள், நாளை புது வருடம் கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புத்தாண்டு குதூகலம் கொண்டாட்டமாய் உலகமெத்திசையிலும் கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இன்று சரித்திரத்தை புரட்டி போட்டவர். அல்லேலூயா. உலகெங்கும் உள்ள அத்தனை மனுஷருக்கும் அத்தனை ஜாதி ஜனங்களுக்கும் அதனால தான் சொல்றாரு, அந்நாளில் அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஹாப்பி நியூ இயர் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை கிறிஸ்துவுக்கு பின், அதுதான் ஹாப்பி நியூ இயர். ஆமென். ஆமென். புத்தாண்டு கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்ற சரித்திரத்தை பிரட்டி போட்டவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வேற யாராலும் முடியல. இன்னைக்கு உலகம் வெற்றி செயலும் குதூகலம் கொண்டாட்டமாக இன்னைக்கு கொண்டாடுறாங்க எல்லா ஜாதி ஜனங்களும். அதனால தான் சொல்றாரு செப்பானியா 3:9, அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு, அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருளுவேன். மக்களினங்களுக்கு இங்க கிறிஸ்டியன், இந்து, முஸ்லிம் என்று சொல்லப்படவில்லை. மக்களினங்களுக்கு, எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் தூய நாவினை அருள்கிறார். ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க. ஒருத்தர் கூட ஹாப்பி நியூ இயர் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அது இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் யாரா இருந்தாலும் சரி. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். தூய நாவினை கொண்டு ஒவ்வொருவரும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே சொல்றாங்க. தூய நாவினை அருளப்பட்டவர்கள் அனைவரும் சொல்லுவார்கள். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் கொண்டாட போகிற தேவச்சனமே, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க. உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பி நியூ இயர். யாருக்குமே சோகம் கிடையாது. எல்லாம் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அருளாதர் திருப்பாதத்தில். இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறோம். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுகிறார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிக்கிறார். உன்னை குறித்து மகிழ்ந்து அவர் ஆடி பாடுவார். ஆமென். என்ற சிந்தனையோடு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் புத்தாண்டை கொண்டாடுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய வார்த்தை, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இந்த வருடம் முழுவதும் நம்மை வழிநடத்திய தேவனுக்கு நன்றி சொல்லி வாழ்த்துவோம், போற்றுவோம், புகழ்வோம். ஆண்டவரை, உன்னதமானவரை நன்றி சொல்லி
ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடையராது ஜெபம் பண்ணுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற சிந்தனையோடு ஹாப்பி 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 நியூ இயர் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.